ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சுவையான பட்டாணி வச்சு ஒரு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அதுக்கப்புறமா தோசை, இட்லி, சாதம் இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருப்போம், அந்த டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இந்த மாதிரியான காய்கறிகளும் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி 2-3 காய்கறி ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2-3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா ஒரு அரை மூடி தேங்காய் இதெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பொரிகளில் 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சீரகம், 3 முந்திரி பருப்பு, 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வதங்கிடுச்சு. இது தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக. இப்போது ஒரு குக்கர் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அப்படி நெய் இல்லாட்டி நீங்கள் பட்டர் கூட சேர்க்கலாம். ரொம்ப ரொம்ப மணமாக இருக்கும் பட்டர் சேர்த்தோன்னா. நான் இன்றைக்கி ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா உருகட்டும். உருகுனதுக்கப்புறமா நம்ம தாளிதம் சேர்க்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிடலாம். தாளிதம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம காய் சேர்க்கணும். இப்போ தாளிதம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு 3 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த பச்சை மிளகாயோடைய அளவை குறைச்சிக்கிடலாம், கூட்டிக்கிடலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்கப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வெங்காயம், தக்காளி சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், நீளமாக அதை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளி பெரியசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இதில் இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு பெரிய குடமிளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி, பச்சை பட்டாணி, இது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி, காஞ்ச பட்டாணி கிடையாது, இதையும் சேர்த்துடலாம். அப்படி நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் அதை ஏற்கனவே வேக வச்சு அதுக்கப்புறமா சேர்க்கணும். இப்போது பீன்ஸ் ஒரு 4-5 பீன்ஸ் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் நிறைய காய்கறி சேர்க்கலாம். கேரட், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இந்த மாதிரியான காய்கறியெல்லாம் சேர்க்கலாம். குருமா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ காய்கறி வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்குல்ல, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே ஒரு மனம் வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடே கமகமன் மணக்கும், அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும். ஏன்னா நம்ம சேர்த்து அரைச்ச பொருட்கள்லாம் அந்த மாதிரி. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கும்ல, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குருமா திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறையா வேணும், தண்ணியாக வேணும் அப்படின்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்ப்போம். இதில் நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள் எதுவுமே சேர்க்கலை, மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்க்குறோம். ஏன்னா நம்ம அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அதே மாதிரி தாளிதத்துலேயும் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். ஸோ காரம்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம தனியாக மிளகா பொடி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். இது சப்பாத்தி, ரைஸ், அதுக்கப்புறமா இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு குருமா நம்ம தயார் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.